இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 550 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் எப்படி ஒரு டெரஸ் கார்டன் செட்டப்போட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஷேட்நெட் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத கிளியராக பார்க்க போகிறோம். டோட்டலாக இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 3 days ஆச்சு. ஸ்ட்ரக்சர் செட்டப் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 2 days அண்ட் பெயிண்ட் பண்ணி ஷேட்நெட் அடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆச்சு. இந்த செட்டப் பண்ணும்போதே கிளியராக நமக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு செட்டப் பண்ணி முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாவும் நம்ம அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பிளான் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த சைடில் எல்லாமே ஃப்ரீயாக விட்டுருப்போம். மேலே ஒரு ஹாஃப் தான் கவர் பண்ணியிருப்போம். மிச்ச ஹாஃபில் க்ரீப்பர்ஸ் போட்டு இது பண்ணிக்கலாம், அவ்வளோவா வெயில் உள்ளே வராது அப்படின்றதுக்காக நாங்கள் அதை பாதியாக விட்டுருக்கோம். ஷேட்நெட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி கலரில் பெயிண்ட் அடிச்சிங்கன்னா உங்களோட டெரஸ் கார்டன் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இதே ஒயிட் ஒரு பிளாக் கலர் வேறு ஏதாவது காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணிங்கன்னா அந்த செட்டப் ஷேட்நெட் போட்டதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆடாக தெரியும். அண்ட் மெயினாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இந்த ஷேட்நெட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரினா பஸ் க்ரீன் அப்படின்னு ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஒரு பெயிண்ட் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். அதோட கோட் 0171. இதோட காஸ்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 கிட்ட தான் ஆச்சு எனக்கு. இதோட MRP 269. கம்பியை போட்டதுக்கு அப்புறமா அந்த கம்பியில் பெயிண்ட் அடித்தா மட்டும்தான் அது துரு பிடிக்காமல் இருக்கும், நமக்கு ரொம்ப நாள் வரும். பெயிண்ட் பண்ணி ஒரு ஹாஃப் டே காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஷேட்நெட் போட்டுடலாம். பெயிண்ட் பண்ணுறதோட மெயின் ரீசன் என்னன்னா இது துரு பிடிக்காது. ஷேட்நெட் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா கட்டும்போதே அந்த நெட்டை நல்லா டைட்டாக இழுத்து கட்டணும். அது லூஸாக கட்டினோன்னா அது சீக்கிரமாக கிளியறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி அதில் கம்பி இல்லைன்னா டேகு அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணி டை பண்ணக்கூடாது. ஏன்னா கம்பி யூஸ் பண்ணும்போது அந்த கம்பியோட இது பட்டே உங்களுக்கு ஷேட்நெட் சீக்கிரம் கிளியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் டேக் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டேக் என்ன ஆகும்னா உங்களுக்கு வெயில் பட அந்த டேக் சீக்கிரமாக வெடிச்சிரும். ஸோ அதனால் இது ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது டேகோ கம்பியோ யூஸ் பண்ணுறது. இதுக்காகவே ஒரு வயர் இருக்குது, யூவி ட்ரீட்டட் கயிறு. இந்த கயிறு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேட்நெட்டும் சேஃபாக இருக்கும், அதே மாதிரி நல்லா டைட்டாகவும் உங்களால் இழுத்து கட்ட முடியும். யூவி ட்ரீட்டட் த்ரெட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த செட்டப்போட டோட்டல் காஸ்ட் அரௌண்ட் 40,000 வந்தது. டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், பார்க்கலாம். ஃப்ளோரிங்கில் பண்ணியிருக்க வெதர் ப்ரூஃப் பெயிண்டிங் பார்த்தினா ஒரு டீட்டெயில்டான வீடியோ நான் செப்பரேட்டாக போடுறேன். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இதனால் வாட்டர் லீக்கேஜ் இருக்காது அண்ட் உங்களுக்கு ஃப்ளோரில் ஹீட் இறங்காது. இது ஆல்மோஸ்ட் ஒரு 10 டிகிரி கிட்ட ஹீட் ரெடியூஸ் பண்ணும். இதோட யூசஸ் நிறையாவே இருக்குது, நான் இதை பற்றி ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.